ஹாய், செவ்வாய்க்கிழமை அலாரம் வச்சு எழும்பி ஏழியா பரபரப்பாக சமைச்சிட்டு இருந்தேன். நான் ஸ்டோரியில் போட்டிருப்பேன் என்னை தேடி ஒரு விஐபி வர்றாங்கன்னு சொல்லி. மாலினியை தேடி வந்தது ஒரு ஷாலினி. டென்மார்க்குக்கு வந்து 2 இயர்ஸ் தானாம். ஷாலினி அனுசாந்தன் சொல்லி, அக்கா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அக்கா, உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தா. மெசேஜை பார்த்த உடனே ஏதோ ரொம்ப காலம் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சில பேர்கிட்ட அப்படி தோணுமில்ல டக்குண்டு, ஆனால் வந்த உடனே நினைச்சேன் சரியாக தான் தோணியிருக்கேன். நான் ஃப்ரான்ஸில் நிற்கும்போது உங்களுக்கு ஒரு ரீல்ஸில் சொல்லியிருப்பேன், ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்கிற நிறைய மனிதர்களை தான் நான் இனி மீட் பண்ணுவேன் தோணுதுண்டு. எக்ஸாக்ட் ஒரு காப்பி மாதிரி இருந்தால் அவளுமே சொன்னான், உங்களை மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுல எனக்கு பெருமை தானக்கா, எனக்கு அது சரியான பெருமை ப்ரௌடுன்னு சொல்லி சொன்னேன். நானும் எங்கேயும் போனால் அவங்களோட கிச்சனுக்குள்ளே என்னோட வீடு மாதிரி வேலை செய்வேன். அது மாதிரி ஓடி வந்து பாதி சமையலையோ டேக் பண்ணி கிடக்கிறேன் சமைச்சு க்ளீன் பண்ணி எடுத்து சமைச்சு நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு கலகலன்ட்டு கதைச்சி ஒரு ஓன் சிஸ்டர் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபீலிங் உண்மையாகவே இருந்தது. கலக்கலப்பாக இருந்தது. எனக்கு வேலை வீக் தான், ஆனால் வேலை எனக்கு பிஸி வராதிங்கன்னு அப்படி நான் சொல்கிறது இல்லை. வரப்போகிறேன்ட்டு கேட்டால் நான் எல்லாரையும் வரவேற்பேன், விருந்தோம்புவேன். அது என்னோட பழக்கம். அவகிட்ட தான் கேட்டேன் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி. ஸோ அவள் சொன்ன மெனு தான் இட்லி, தோசை, அடை, டெசர்ட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோஸில் நான் ஸ்டோரியில் போட்டிருப்பேன். குயிக்காக வ்ளாகாக அடுக்கையில் சமைக்கிறது என்ற பரபரப்பாக சமைச்சு நான் சாலினின்ற ஹஸ்பண்டை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஹஸ்பண்டாக இருக்கிற எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது. நல்லா அழகாக பொறுமையாக இருந்து வீடியோலாம் ஷூட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா எங்களோட என்ஜாய் பண்ணினேன். சனோ நல்லா செட் ஆகிட்டான். சஞ்சு தலையை மட்டும் நிட்டி ஹாயண்டான். ஹாய் சொன்ன விதத்திலேயே வீட்டை போங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது.